எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய அவர் சன்னதி முன் வாருங்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நம்முடைய ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் தம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். தம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவரை வாஞ்சியோடு கூட தேடுகிறார்களோ, வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், என் திருப்பெயரை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவரை துதிக்கிற நேரத்துல அவருடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேரை வாழ்க வாழ்கன்னு சொல்ற கோஷ்டிகள் உண்டு, கூட்டங்கள் உண்டு. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உடையவர். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரசனம் இங்கே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அவருடைய அபிஷேகம் இங்கே இருக்கிறது. தேவனுடைய கிரியையை நாம் பார்க்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவனுடைய கிரியையை எப்பன்னு சொன்னா, நான் உண்மையாகவே ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும் போது ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு கூட, அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு மனப்பட்டு காத்திருந்தார்கள். ஆவியானவர் இறங்கி செயல்பட்டார். அல்லேலூயா. புது தொடக்கம், புது வாழ்வு. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் ஆண்டவர் கம்பீரத்தோടെ அறுக்க செய்தார். பலனை பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் இந்த ஆராதனையில, இந்த பெண்டிகாஸ்ட் சண்டேயில நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வேன். நல்ல கரங்களை தட்டுவோமா? மீண்டுமாய் புது வாழ்வை பெற்றுக்கொள்வேன். ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், வல்லமையாய் கிரியை செய்வார் என்று சொல்லி புது வாழ்வு தந்தவரே, புது தொடக்கம் தந்தவரே, இன்றைய நாளிலும் எங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் சொல்லுவோமா உற்சாகமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லி எல்லாரும் முழு மனதோடு சொல்லுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு மேலறையில சீஷர்கள் காத்திருந்தார்கள். அன்றைக்கு ஆவியானவர் இறங்கி செயல்பட்டார். ஆண்டவர் புதிய அனுபவத்தை கொடுத்தார். இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருவீராக என்று சொல்லி, ஆண்டவரே மறவாத தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள்
மகிமையில் நிறைவாக்கி நடத்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி. முழு மனதோடு எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே, புது துவக்கத்தை தருகிறவரே, புது வாழ்வை தருகிறவரே, புதிய அபிஷேகத்தை தருகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் ஆண்டவரின் ஆராதனையில் சாம்பலை சிங்காரமாய் மாற்றி புதியவைகள் தோன்று செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு கண்ணீரோடு கூட வந்திருக்கிறோம், உடைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியில வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை ஆண்டவரே வேறு பாதைக்கு இழுத்து செல்லுகிறது. இன்றைக்கு புதிய அபிஷேகத்தை தருவீராக, எல்லா நாவுகளும் திறக்கப்படுவதா. ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய பிரசனம் எங்களை நிரப்புவதாக. ஏந்தி நின்ற கரங்களை எல்லாம் ஆண்டவரே குடுக்கும் கரங்களாய், அபிஷேகத்தை ஸ்ப்ரெட் பண்ணுகிற ஒரு கரங்களாய் எங்களை மாற்றுவீராக என்று சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறிக்கை செய்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு யாரெல்லாம் அறிக்கை செய்கிறீர்களோ அவர்கள் மேல தேவ ஆவியானவர், தேவ அபிஷேகம், தேவ பிரசன்னம் இன்றைக்கு செயல்படுகிறது. எல்லாரும் சொல்லுவோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ, உம்முடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறதோ ஆண்டவரே, அங்கே விடுதலை இருக்கிறது. திருப்பி அந்த மூன்றாவது சரணத்தை எல்லாரும் பாட போறோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? கண்ணீரோடு கூட நீங்க வந்திருக்கலாம், உடைக்கப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு அபிஷேகத்தினால நிரப்புகிறார். அன்றைக்கு சீஷர்களை ஆண்டவர் நிரப்பினார். ஆண்டவர் சொன்னாரு, இப்போ உங்களுக்கு தெரியாது, என் பலன் உங்களுக்குள்ள வரும்போது, என்னுடைய சாட்சி உங்களுக்குள்ள விளங்கும் போது உங்களுக்கு தெரியும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புவீராக. கண்ணீருடன் ஆமென் எல்லாரும் அறிக்கை செய்வோம். கண்ணீருடன் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய கண்ணீர், நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு செய்வோம். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் எல்லாரும் சொல்லுவோம். ஏந்தி நின்ற அவன் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். உம்மை துதிப்பேன். ஆமென். உம்மை துதிப்பேன். அனைத்தையும்
வலக்கரம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனை என் தேவனே God will provide anything. அவருடைய anointing இன்னைக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் தேவை. அனைத்தையும் மறுவிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் 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 என்னை உயர்த்திடும் என் தேவனே. நம்ம கடைசி என்ன சொல்றோம்? அவர் நல்லவர் சர்வ வல்லவர் கரங்களை தட்டி அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கண்மலை, அவர் கேடகம், அவர் துருகம், அவர் நம்முடைய கோட்டை. அதனால நம்ம எல்லாரும் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புவீராக. நீர் ஜீவ தண்ணீராய் இருக்கிறீர் சுவாமி. நீ தாகம் தீர்க்கும் ஊற்றாய் இருக்கிறீர். அக்கினியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். எங்களுக்குள்ள செயல்படுவீராக. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோம், இன்னைக்கு ஏன் என்னால துதிக்க முடியல, ஏன் என்னால ஸ்தோத்திரிக்க முடியல? இன்னும் ஏதோ ஒரு காரியம் என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிற, ஏதோ ஒரு காரியம் என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்க. ஒரே ஒரு சரணத்தை பாடி அப்படியே நம்ம எல்லாரும் நிறைவு செய்ய போறோம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துவோமா? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம், வசனம் சொல்லுகிறது, அவருடைய அபிஷேகம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும். ஒருவேளை பாவத்தோடு தேவனை ஆராதிக்கவே முடியாது, உள்ளத்துல அசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள கடந்து வருவதாக, உங்களுடைய பிரசனம் எங்களுக்குள்ள கடந்து வருவதாக. பொய்யான வாழ்க்கையெல்லாம் மாறட்டும் ஏசப்பா. மண்ணான எங்களை ஆண்டவரை உயிர்ப்பிப்பீராக சொல்லு. ஆண்டவரே இன்னைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். உங்களுக்கு நாங்க உண்மையா இருந்தால் மாத்திரமே ஆண்டவரே எங்களால செயல்பட முடியும். இன்னைக்கு தேவனுடைய உண்மை எல்லாருக்குள்ளே கடந்து வருகிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் உள்ளது. எப்ப தெரியுமா? நம்ம கேட்கும் போதுதான். பிரசன்னத்தை வல்லமையா என்னை நீரத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சி தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். வல்லமையா என்னை பலப்படுத்துவீர். நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே. தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே. உம்மாளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே. கம்ஃபோர்ட்டர், கவுன்சிலர், நம்மை நிரப்புகிறவர், நம்ம கேட்கிறோம், இன்ஸ்டன்ட் கொடுக்கிறார். வல்லமையா என்னை நீரத்து நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும். எல்லாரும் சொல்லுவோம்,
நீராளுகை எல்லாரும் நீராளுகை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நீராளுகை செய்யும். அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். தரிசனங்களை பார்க்க முடியும், என் குடும்பத்துல பார்க்க முடியும், என் திருச்சபையில பார்க்க முடியும், நம்முடைய ஊழியங்கள்ல பார்க்க முடியும். தடைகளை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று அவருடைய ஆவியினால் நம்ம நடத்த போகிற நல்ல கரங்களை தட்டுவோமா? இன்னைக்கு தேவ ஆவியானவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், நிரப்புகிறார். நீ நிராசிக்கிற ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு எங்களை நிரப்புவீராக, நடத்துவீராக. உங்களுடைய ஆவி மாத்திரம் எங்களை நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த அந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு ஆராதனை வேளையை தேவன் கட்டளையிட்டார். ஆகவே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சபையாக இருக்கிற நாம் கட்டாயமாக அவருடைய வல்லமையை மற்றவருக்கு காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று நான் உரைக்கிறேன். ஆகவே இந்த பொருள் அடங்கிய காரியங்களை சிந்திக்கும் பொழுது, நாம் வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியின் மூலமாய் சிந்திக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசத்தக்கதாக ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளைக்காக, ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா, ஒரு விசை எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும். இறங்கி வந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உங்களோட ஆண்டோடு செய்தி கூறுவதற்கு முன்பதாக நமக்கு தெரிந்த பாடல்தான் அசாத்தியங்கள் சாத்தியமே. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய வார்த்தையினாலே அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாக மாறும். ஆண்டவர் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வேதனைகள் பெருகினாலும் அவை எல்லாவற்றின் நின்று நம்மை தீர்க்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்ற பொருள் அடங்கிய பாடலை அசத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனரே. நான் எடுத்த தீர்மானங்கள்
ஒன்றன் பின்னால் தோற்றனரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே, என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் கிருபை செய்திடுமே, பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே, தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே, தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நன்றி. இதனாலே நமக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு நன்றாக தெரிந்த கேள்விப்பட்ட ஒரு பகுதி. ஆனால் அவருடைய ஆளுகை தான் நமக்குள் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு நான் வாசித்த அந்த 3 பகுதியிலே, பழைய ஏற்பாட்டிலே நான் வாசித்த பகுதியிலே நமக்கு தெரிந்தது, உலர்ந்த எலும்புகள் தேவன் உயிரடைய செய்தார். பரிசுத்த ஆவியான இறங்கின நாள் அதுல உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய செய்த கர்த்தர்.
அப்படி மகிமையான காரியங்களை செய்தவர். சரி, இந்த உலர்ந்த எலும்புகள் யார்? யாரும் இல்ல, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். அப்ப தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பாவம் செய்து அந்நிய தெய்வங்களுக்கு வணக்கத்துக்கு போய் பலவிதமான பாவத்தினுடைய விளைவினால மரித்த நிலைமையில இருக்கிறார்கள். தேவனால் வழிநடத்தப்பட்ட மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இப்பொழுது பாபிலோன்ல சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். மகா தீங்கையும் நிந்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த நிந்தை வேதனைக்கு காரணம் வேறு யாரும் அல்ல, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய தேசத்தையோ நம்ம சமுதாயத்தையோ நமது குடும்பத்தையோ திருச்சபையோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேறு யார் உதவியும் தேவையில்லை. நாமே முழங்கால் படியிட்டு, ராஜா என் பாவங்களை கழுவி சுத்திகரியும். அந்த பாவம் என்னை மரித்து போன நிலைமையிலே வைத்திருக்கிறது. மரித்து செத்து பல ஆண்டுகளானால் எப்படி இருக்குமோ அப்படி நிலைமையில உலர்ந்து போன எலும்புகளாய் காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலை எந்த சபைக்கும் ஆண்டாண்டு காலமாய் சபைகளில் இருக்கிற சபையார்களுக்கு வரவே கூடாது. ஆகவே ராஜா எங்களை மாற்றி அமையும். அப்ப ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, இந்த மக்கள் செத்து ஒண்ணும் இல்லாம இருக்காங்க, ஆனால் இவர்களையும் நான் உயிர்ப்பித்து சேனையாக மாற்றி செயல்பட வைக்க என்னால் முடியும். அவர்தான் ஆவியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ஆவியானவர் உங்க மத்தியில் இருக்கார். எத்தனை வருஷங்களாக இந்த ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிறேன் என்பது உண்மை பெரிதல்ல, நான் எப்படி ஆராதிக்கிறேன், எப்படி வாழ்கிறேன் என்பதுதான் உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே செய்வாராக. உலர்ந்து போய் கிடக்கின்ற பாவ வாழ்க்கை உயிர்ப்பிப்பாராக, உயிர்ப்பித்து செயல்பட வைப்பாராக. உயிர்ப்பிக்கப்படுதல் இது ஒரு பெரிய அற்புதம், அப்படித்தானே? பெரிய அற்புதத்திலே அற்புதம், மரித்து போன சடலத்தை உயிர்ப்பிக்கப்படுதல். லாசரு மரித்து போன சடலம், மரித்து போய் இருந்தார், அவனை தேவன் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பிக்கப்படுதல் பெரிதல்ல, அது ஒரு பெரிய அற்புதம் அல்ல. ஒருவேளை நீங்க மரித்து போன சடலத்தை வச்சு இன்னொன்று வந்து ஜெபம் பண்ணி உயிரோடு எழும்பிட்டா பயங்கர கலக்கம், நமக்குள்ள பெரிய ஒரு அதிர்ச்சி வந்துடும், அப்படித்தானே? அப்படித்தான் பெரிய அதிர்ச்சி வரும். எல்லாரும் லாசர் உயிரோடு எழுந்தார், ஆனால் அவர் திரும்ப மரித்தார். அவர் திரும்ப மரித்து மறுபடியும் ஆண்டவருடைய வருகையிலே சேர்க்கப்படுவார். அந்த இரண்டாம் மரணம் வருவதற்கு முன்பதாக தேவனால் மாற்றப்படுவதுதான் மிகப்பெரிய அற்புதம். இந்த உலக ஜீவித்துல தேவனை நம்ம நித்திய காலமாய் உயிரோடு வைப்பதற்காக நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்பொழுது நித்திய காலமாய், அதுதான் மிகப்பெரிய அற்புதம். உயிர்த்தெழுதல் வேற, உயிர்ப்பிக்கப்படுதல் வேற. ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் நினைச்சா 10 நிமிஷம் 2 நிமிஷத்துல ஒரு காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்திடுறார். ஆண்டவர் நினைச்சா எதையும் செஞ்சு முடிச்சிடுறார். ஆண்டவர் நினைச்சா பெரிய மலையை பார்த்து பேர்ந்து போயிடும். ஆண்டவர் நினைக்கணும்னு தேவையில்லை, நீங்களே நினைச்சா, விசுவாசத்துல நினைச்சா நடக்கும். அப்படிப்பட்ட காரியம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு நொடி பொழுது ஜெபித்த உடனே 12 சீஷர்கள் உருவாகவில்லை. 3 வருஷமா கஷ்டப்படுறார், கடினமா உழைக்கிறார், பேசுறார், பழகுறார், அவங்களோடு இணைந்து சாப்பிடுகிறார், அவங்களோடு இணைந்து செயல்படுகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படவில்லை. ஆனாலும் கடைசி வரை அவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை நோக்கி போகும் வரை அவர்கள் வைராக்கியமாய் இருந்தார்களே ஒழிய அவர்கள் உள்ளத்திலே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. அதனால்தான் கர்த்தர் சொன்னார் யோவான் எழுதின சுவிசேஷத்துல, நான் இங்க இருந்தா நீங்க இப்படியே தான் இருப்பீங்க, நான் உங்களோடு பேசினா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க, நான் உங்களோடு பழகினா அப்படியே தான் இருப்பீங்க, நான் என்னைக்கு உங்களை விட்டு மேல போய் தேற்றவாளனை அனுப்புறனோ அப்பொழுதுதான் மாற்றம் ஏற்படும். அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்பொழுதுதான் அந்த மாற்றத்தை தான் தேவன் திருச்சபையிலே எதிர்பார்க்கின்றார். அப்பொழுதுதான் மாற்றம் ஏற்படும். ஆகவே பக்கத்திலே இருந்து பேசுறாரு, பக்கத்திலே இருந்து ஆண்டவருடைய
அற்புதத்தை பார்க்கறாங்க, அதிசயத்தை பார்க்கறாங்க, அனுபவிக்கிறாங்க, பங்கு பெறுறாங்க. ஆனால் மாற்றம் ஏற்படவில்லை. அதிசயத்திலே பங்கு பெற்றவர்கள் மாற்றம் ஏற்படவில்லை. இதுதான் நம்முடைய நிலைமையா இருக்குமே. ஆனால் ஆவியானவரே ஒரு விசை என்னை நிரப்பி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்போமானால் கர்த்தர் செய்வார். அதைத்தான் நம்ம பெந்தேகோஸ்தே நாளாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம். நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? எவ்விதமாய் வந்தது என்று சொல்லி, ஆவியானவர் எப்படி இறங்கினார் என்று சொல்லி, அது ஒரு யூத பண்டிகை, பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகை. 50வது நாள், 7 நாள், அது முடிந்த உடனே 49 50வது நாள் தான் அந்த யூத பண்டிகை, பெந்தேகோஸ்தே திருவிழா. சரி, அது ஒரு பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார்கள். அன்றைக்கு தான் ஆவியானவர் இறங்கியதை பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு காரியத்தை நான் நடந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அதை கட்டாயமா உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை யாரும் அந்த புத்தகத்தை பார்த்தால் எடுத்து வாசியுங்கள். அந்த புஸ்தகம் ஆனால் ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தது. அது லைக் எ மைட்டி விண்ட் என்ற ஆங்கில புஸ்தகம். லைக் எ மைட்டி விண்ட், பெரிய ஒரு நல்ல ஆங்கில புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பித்த உடனே அதை நிறுத்தவே முடியல. தொடர்ந்து அப்படியே போய் அதை முடிச்சிட்டேன். அந்த நல்ல இப்போ பெரிய புஸ்தகம். அந்த லைக் எ மைட்டி விண்ட் என்றால் நடந்த சம்பவத்தை அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எங்கு நடந்தது? நம்ம யாருமே எதிர்பாராத இந்தோனேஷியாவில் நடந்தது. அங்க ஒரு ஐலண்ட்ல நடந்த ஒரு சபையில நடந்த சம்பவம். அங்க மக்கள் எல்லாம் ஊக்கமாக உபவாசம் பண்ணி வைராக்கியமா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நல்ல போராட்டம். ஆவியானவர் அந்த ஜெபத்தை வழிநடத்தி கொண்டு வந்தார். முன்னால நின்று நடத்தி வருகிற ஜெபத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியான கட்டுப்பாட்டுக்குள் போய் அவர்கள் பயங்கரமாக கதறி அழுது ஜெபித்தார்கள். ஜெபித்ததின் விளைவு என்ன ஆனது? மேலே அக்கினி ஆலயத்து மேலே இறங்கியது. அக்கினி இறங்கின உடனே நிறைய பேர் பக்கத்தில் அவங்க ஃபோன் பண்ணி ஃபயர் ட்ரக், தீயணைப்பு படைய வர சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாரும் தீயணைப்பு எல்லாம் சேர்ந்து அணைச்சாங்க. அணைக்க முடியல. என்னென்னமோ பாடுபடுறாங்க, அணைக்க முடியல. உள்ள போய் பார்க்குறாங்க, யாருமே வேகலை, பில்டிங்கும் கருகலை, ஆனால் அக்கினி இருக்குது. அப்பொழுதுதான் அது வித்தியாசமான ஒரு அக்கினி என்று சொல்லி உலகம் கண்டு கொண்டது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் கண்டு கொண்டு அதுக்கப்புறம் அக்கினி அடையல. அப்பொழுது அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒருத்தர் வேகமா வந்தார். ஐயா, நீங்க இவருக்கு விரோதமா இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டீங்கன்னா, நீங்க 10 நிமிஷத்துல விட்டுட்டீங்கன்னா நீங்க பிழைப்பீங்க, இல்லாட்டி மரித்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் 10 நிமிஷம் ஆச்சு, விடல, மரித்துட்டார், இறந்துட்டார். அதே மாதிரி இன்னொருத்தர் போய் சொன்னார், நீ இந்த தவறை செஞ்சிட்டு இருக்கீங்க, இதை விட்டுருங்க, இதை விட்டு விடாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப டேஞ்சர். அறிக்கையிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. இப்படி சம்பவம்லாம் நடந்தது. ஒருவேளை அதை போலத்த ஒரு ஜபம் இங்க நடக்குமானால் எத்தனை பாவ அறிக்கை ஜபங்கள் வரும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இது நான் சொன்னது ஒரு சின்ன அதான் நிறைய இருக்கு, நிறைய சம்பவம் சொல்றாங்க. அவங்க பெரிய ஆத்த கடக்கும் போதுதான் காலை வச்ச உடனே அந்த ஆறு அப்படியே நின்றதை பார்க்கிறோம். கம்யூனியன் சர்வீஸ்ல வெறும் தண்ணி எடுத்து பருகும் போது திராட்சரசமா மாறினதை பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்திருக்கு. பைபிள்ல நடந்த நிறைய சம்பவங்கள் எனக்கு வாசித்தபடி என்னால ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிஞ்சு. அதை ஏற்றுக்கொள்ள முடியல. 1990 நான் MTH படிக்க அந்த இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தேன். அப்பொழுது அந்த இடத்த போய் பார்வையிட்டேன். அங்கு சில இடம் பேசினேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க, எஸ், இது உண்மையாக நடந்தது. உலகத்திலேயே முஸ்லிம் நாடுகள் அதிகமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடு இந்தோனேஷியா. சவுதி அரேபியா மற்ற நாடுகள்லாம் அவ்வளவு தூரத்துக்கு இல்லை. இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக மக்கள் கூட்டமாக ஏற்றுக்கொண்டாங்க. நான் அந்த சில சபைகளில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இந்தோனேஷியாவில். சாதாரண பிரசங்கம் பண்ணி இறங்கி வந்த உடனே நிறைய பேர் ஜபத்துக்கு வர்றதை பார்க்குறேன். ஜபத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே திடீர்னு என் காலை யாரோ தொடுற மாதிரி தெரிஞ்சு. என்னன்னு பார்த்தா என்னுடைய ஷூ லேஸ் அவுந்ததை ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லவே இல்லை. ரொம்ப அதிசயமான காரியங்கள்லாம் பார்த்தேன். தேவன் அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார். மரித்தோர் உயிர்த்தெழுதல் நடந்துச்சு.
பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இந்த சம்பவங்களை நாம் பார்க்காவிட்டால் இன்னும் ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டிய விதத்தில் நிரப்பவில்லை என்று சொல்லி அர்த்தம். அப்ப நான் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக ஜெபிக்க வேண்டும். நிறைய உபவாச ஜெபங்கள் போடுங்க, இரவு ஜெபங்கள் போடுங்க. அதுல கர்த்தர் ஆவியானவர் பேசுவார். அது அங்க மாத்திரம் நடக்கல. இங்க யூனிவர்சிட்டியில நாங்க ஜெபிக்கும் போது ஒரு தடவை ஒரே ஒரு நைட் ப்ரேயர் அப்படி நடந்துச்சு. 12 மணிக்கு மேல டக்குன்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், யாரும் கட்டுப்படுத்தல. 4:30 மணிக்கு கட்டுப்படுத்தி நிறுத்தினோம். எல்லாம் கதறி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கலன்னு நினைக்காது. இப்ப சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு இடத்துல அப்படி நாள் கணக்கா வந்துகிட்டே இருக்காங்க ஜெபம் பண்ண. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நிரப்பணும்னு விரும்புகிறார். அந்த நிரப்புதல் இந்த சபையிலிருந்து டயசிஸ்க்கு வரலாமே. அதனால ஆவியானவரே எனக்கு இறங்கும், இந்த சபை மூலமாக இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான் நிரப்பின நாள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல ஆண்டவர் அசாத்தியமான காரியங்களை தான் சாத்தியமாக செய்து விடுத்தார். சாதாரணமான ஆர்டினரி மேன் became an extraordinary man because extraordinary things he has done by the help of Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உதவியோடு கூட அதிகமாக வல்லமையான காரியங்களை செய்தவர். கிராம ஊழியங்களுக்கு சென்றிருக்கிறேன். கிராம ஊழியங்கள் சென்றிருக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன கூட்டம் ஒரு இடத்துல கூடியிருக்கும். அந்த கூட்டம் இருந்துச்சுன்னா நம்ம கூட்டம் நடக்காது. அந்த கூட்டத்தில் என்னன்னா நிறைய மந்திரம்லாம் செய்வாங்க. அந்த மந்திரம் செஞ்சு என்னமோ சாம்பல்லாம் வச்சு நான் பர்பஸாக போய் 2-3 தடவை போய் அதை நின்று பார்க்க போனேன். பார்த்துட்டு இருக்க பாதியிலே மந்திரம் செய்கிறவன், ஐயா இங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க போனால் தான் என்னால் முடியும் அப்படி எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறான். எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, எல்லாரும் சுற்றி என்னைய தான் பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணார், தயவுசெய்து போயிருங்க. அதுதான் ஆவியானுடைய செயல். எனக்கு அப்ப நடக்கும்போது பெருசா தெரியல, ஆனா இப்ப யோசித்து பார்த்தா அது எவ்வளவு பெரிய மகிமையான செயலாய் காணப்படுகிறது. தேவன் மகத்துவங்களை செய்கிற கர்த்தர். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு என் துதியை சொல்லி வருவார்கள், என் மகத்துவங்களை சொல்லி வருவார்கள் என்று ஆவியானவர் உரைக்கின்றார். ஆகவே ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட காரியங்கள் வித்தியாசமானவைகளாய் காணப்படும். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜெபம் எப்படி இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. 30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தலும் என்றான். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்ப வேத வசனத்தை தைரியமா பிரசங்கம் பண்ணவே முடியாத நிலைமை. அதை பற்றி பேசிடாதீங்க, இதை பற்றி பேசிடாதீங்க, அப்படிதான் ரொம்ப காஷியஸா இருக்காங்க. என்னுடைய மகன் சமீபத்துல இயேசு சீக்கிரம் வருகிறான்ற வால் போஸ்டர் ஒட்டினாங்க. வால் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கும்போதே ஒரு 2 பெரிய போலீஸ் கமிஷனர் பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டாங்க. வந்து என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவன் தான் அப்போ உணர்ந்தான் இது எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்காங்க. ஆனால் அவன் ஒட்டிட்டு போயிட்டான். ஏன்னா யாருன்னு கேட்டாங்க, நான் காலேஜ் லெக்சராக இருந்து ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கேன். காலேஜ் லெக்சராக கண்ணை முடிச்சு பார்த்தாரு. ஆமான்னு சரி அப்போ நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். நான் எதுக்கு சொல்கிறேன், மக்கள் தைரியமாக செயல்பட்டால் ஒழிய புறஜாதியார்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. மக்கள் தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும், அதிக தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் அதை அனுப்புகிறார். ஆக முழு தைரியத்தோடு சொல்ல வேண்டுமானால் நமக்கு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படும் போது அற்புத அடையாளங்கள் கட்டாயம் நடக்கும். அப்படி நடக்கும்போது தேவன் பெரியவர் என்பதை புறஜாதியார்கள் கண்டுகொள்வார். எல்லா கிராமத்து கூட்டங்களிலும் அற்புத அடையாளங்கள் நடக்கும். போன 2 வருஷத்துக்கு முன்பதாக கிராமத்தில் ஒரு VBS வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் நடந்துச்சு. வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் நடக்கும்போது 12 வயசு பிள்ளை, இந்து பிள்ளை, இந்து பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாய் 1-2 வசனத்தை சொல்லலை, ஒரு அதிகாரத்தையே சொல்லுது, சங்கீதத்தை ஒரு ஃபுல் சங்கீதத்தை சொல்லுது, நல்ல மனப்பாடம் பண்ணுது.
அவங்க அப்பா யாருன்னா அருவாள் வந்து அந்த இதில் கிரவுண்டில் மண்ணில் புதைச்சு அது இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து இட்ஸ் ஃபேஸிங் அப், மேலே பார்க்கும், மேலே இருக்கும், அது மேலே ஆடுவார், ரத்தம் கொட்ட கொட்ட ஆடுவார். அது ஒரு பயங்கர பிசாசின் தன்மை. அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சின்ன பிள்ளை இயேசுவின் பாடல்களையும் சத்தியத்தையும் கேட்டது. அருமையான பிபிஎஸ் நடத்த கேட்டாங்க, நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இன்னும் பெரிய பெரிய தலைவரெல்லாம் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மூலமாக தான் ஆண்டவர் அதிகமாக அறிந்து கொண்டோம். அபிதமாய் வந்த உடனே அவன் கொஞ்ச நாளாக அந்த அருவாள் மேலே ஆட முடியல. காரணம், இந்த பிள்ளை வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிள்ளை ஜெபம் பண்ணது தெரிஞ்ச உடனே பிபிஎஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டி உள்ளே வச்சுருந்தா அப்புறம் இல்லைப்பா நான் கட்டாயம் போவேன்னு கெஞ்சுது, விடலை. போனதுக்காக உப்பு கல் எடுத்து தரையில் போட்டு முழங்கால் பிடி போட சொன்னார். பயங்கரமாக பனிஷ் பண்ணார். முழங்கால் பிடி வேணாலும் போட்டுக்கிறேன், ஆனால் நான் போவேன். அது ஒன்றும் பெரிய சர்ச்சு கிடையாது, சின்ன சர்ச், வில்லேஜ் சர்ச். நான் போவேன். கடைசியில் திருப்பியும் ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டு மாடு ஒன்று மயங்கி விழுந்து சாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு, என்னைய விபிஎஸ்க்கு அனுப்புனீங்கன்னா இந்த மாடு பிழைக்கும், இல்லாட்டி பிழைக்காது. உடனே ஓடு அனுப்புனாங்க, மாடு பிழைச்சிக்கிச்சு. இதை யாராவது இந்த கதையை உருவாக்க முடியுமா? இது ஆவியானவருடைய செயலுங்க. அப்படிப்பட்ட மகத்துவமான செயல்கள் நம் மூலமாக ஒரு இந்து பிள்ளை, 12 வயசு பிள்ளை பரிசுத்தாவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பிப்பது உண்மையானால் தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த எவ்வளவு நிச்சயம். ஆகவே தைரியமாய் வசனத்தை பிரசங்கிக்க வேண்டுமானால் இதை போலத்த சம்பவங்கள் நடைபெற வேண்டும். தைரியமாய் ஜெபித்து அசைவை உண்டு பண்ண முடியும். அசைவை உண்டு பண்ணுமானால் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனையோ பேர் அரசியல்வாதிகளே சொல்றாங்க, கிறிஸ்தவங்க ஜெபித்து எந்த அரசியல் தலைவர்களை மாற்றி அமைத்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு வேறு புறஜாதியான ஒரு அரசியல்வாதியை ஓப்பனா மைக்ல சொல்றாரு. அவிதமான காரியத்தை செய்கிறார். ஆகவே கூடியிருந்த இடம் அசைந்தது. தேசம் அசைக்கப்படணும், ராஜ்யங்கள் அசைக்கப்படணும், ராஜ்யத்தை ஆளுகின்ற தலைவர்கள் அசைக்கப்படணும், திருச்சபை அசைக்கப்படணும், திருச்சபை தலைவர்கள் அசைக்கப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியானவரை மிக வேகமாக துரிதமாக மக்களுக்கு, ஏன் நம்ம மக்களுக்கே காண்பிக்க வேண்டிய மிக நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறோம். போராடுவோமா? கத்தட்ட கெஞ்சுவோமா? ஆண்டவரே என் மூலமாய் நீர் மகிமைப்படும் கேளுங்க. உங்க மூலமாய், தனிப்பட்ட நபர் மூலமாய் தேவன் எந்த அசைவையும் உண்டு பண்ண முடியும். அதுக்கப்புறம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஜெபம், பிரசங்கம் பார்த்தோம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஐக்கியம், ஒரே இருதயம், திரள் கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே உணவுள்ளாயிருந்து ஒருவனாயும் தனக்குள் உள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையதென்றே சொல்லவில்லை, சகலமும் அவருக்கு பொதுவாயிருந்தது. ஒரே இதயம். இது என்னால யோசிக்கவே முடியல. சின்ன கூட்டமா இருந்தாலும் வாக்குவாதம் வருது, சின்ன ஒரு கமிட்டியா இருந்தாலும் சண்டை வருது. என்ன கேவலமான ஒரு பயங்கரமான நிலைமை நம்ம சபை. அப்ப ஆவியானவர் நிரப்பப்படுவார். ஆனால் இதை விட்டு கொடுக்க வேண்டாமா? ஒரு சின்ன காரியத்தை விட்டு கொடுத்துட்டு இதுக்காக போய் புறஜாதியானாகிய நீதிமன்றத்துல போய் நிக்க முடியுமா? ஆண்டவரே இறங்கும், எங்க நிலைமையை மாற்றி அமையும் என்று சொல்லி வைராக்கியமா கேட்போம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஐக்கியம் என்பது வித்தியாசமானது. எல்லோருமே மற்றவருடைய விருப்பத்துக்காக வாழ்வார்கள். ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்ற மக்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவன் மற்றவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நன்மை செய்யவே நாடுங்கள். வேற எதுவுமே வரக்கூடாது. என் வாயின் வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் எல்லாம் உறவுகளை கட்டுவதாக இருக்க வேண்டும், இடிப்பதாக இருக்கக்கூடாது. ஆவியானவரே இறங்கும், எங்க குடும்பத்திலே உறவுகளை கட்டும், எங்க சபையிலே உறவுகளை கட்டும், சமுதாயத்திலே உறவுகளை கட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆவினால் நிரப்பப்பட்ட ஐக்கியம் நமக்கு தேவை. ஆவியினால் நிரப்பப்பட்ட சாட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இதற்கு நான் உதாரணம் சொல்ல தேவையில்லை.
இயேசுவே தேவன் என்று மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அந்த பலமுள்ள சாட்சி தான் இப்ப நம்ம கேள்விப்பட்ட நிறைய சாட்சிகள். வைராக்கியமாய் சாட்சி சொல்றாங்க. இந்துக்கள் வைராக்கியமாய் சாட்சி, இந்துலேருந்து ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் பெற்று 2 நாள் 1 மாசம் 2 மாசம் வரவங்களாம் ரொம்ப வைராக்கியமா சாட்சி சொல்றாங்க. ஏன் அப்படி வைராக்கியமா சாட்சி சொல்றாங்கன்னா, அவங்க புறஜாதி மத்தியில வாழ்றாங்க. அவங்க ஆண்டவருடைய மகத்துவத்தை காண்பித்தே ஆக வேண்டும். அப்படித்தானே? ஏனென்றால் ஒரு கிராமத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல 200 குடும்பம் வாழ்றாங்க. அவங்க எல்லாருமே ஒரே ஜாதியார், ஒரே மக்கள் கூட்டம். அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே இயேசுவின் வல்லமையை காண்பிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையான தேவனே, அவ்வளவு நிர்பந்தமான நிலைமை. நீங்கள் நானும் வீட்டை விட்டு வெளியே வந்தால் பரிசுத்தாவின் வல்லமை காண்பிக்க வேண்டிய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். போராடுவோம், ஜெபிப்போம், ஆவியானவரை நிரப்பும் சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போதே யாராவது ஒரு சில ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அமைப்பார். அப்புறம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட காணிக்கை, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கரையத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். இது இங்க மாத்திரம் அல்ல, நிறைய இடங்கள்ல நடக்குது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சொத்தை வித்து சபை கட்டுவதற்கு கொடுக்கிறார்கள். அதை நம்ம பார்த்திருக்கோம். காணிக்கையிலே ஆவியானுடைய நிறைவு. சபை கட்டுவதற்காக சொத்துக்களை விற்று கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் காணப்படவில்லை. ஆகவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட காணிக்கை மிக ஆசீர்வாதமாக வைராக்கியமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தின்படி அனனியா சப்பீரால குறித்து கேள்விப்படுறோம். அதுல பாத்தீங்கன்னா, அவர் பரிசுத்தாவை சபைக்குள்ள வந்து பரிசுத்தாவிற்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பொய் சொன்னாலே பயங்கர ஆபத்தை விளைவித்து விடுகிறது. ஆவியானவர் ஆளுகை செய்தால் இவ்விதமான சம்பவங்கள் கட்டாயமா நடக்கும். ஐயோ அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆவியானவர் ஆளுகை வேண்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கட்டாயம் நீங்க இந்த உலகத்துல வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, சபையில மெம்பர் ஆயாச்சு, கட்டாயமாக ஆவியானுடைய வல்லமையை உலகத்துக்கும் சபைக்கும் மற்றவர்களுக்கும் காண்பித்தே ஆக வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறோம். பரிசுத்த பவுல் இந்த உலகத்துல போய்கொண்டிருக்கும் போது அவர் நிறைய இடங்கள்ல சபைகள் நாட்டினார். அவர் அத்தேனே பட்டணத்தை விட்டு அந்த கொரிந்து பட்டணத்துக்கு வந்தபோது எல்லாம் சூழ்நிலையெல்லாம் குழப்பம். யூதர்கள் எல்லாத்தையும் ரோமாபுரிலிருந்து விரட்டுறாங்க, யூதர்லாம் வெளியே போன்றாங்க. ஆகவே அரசியல் சூழ்நிலை குழப்பம், எல்லா வகையிலும் குழப்பம். யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறாங்க யூதர்களை. அந்த சூழ்நிலை பவுல் வந்து வீடு தேடுறாரு. வாடகைக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அங்கேருந்து ஊழியம் செய்வதற்கு. அப்பொழுது கூடார தொழில் செய்யும் ஒருவன் வந்து வீடு கொடுத்து தங்கி ஊழியம் செய்கிறார். தங்கி ஊழியம் செய்து வரும்போது மிகவும் போய் சபையில போய் பேசுறாரு, ஜெபாலயத்துக்கு போய் பேசுறாரு. பயங்கர தர்க்கம், சண்டை. உடனே அவர் செய்தார், இந்த இனிமே நான் புறஜாதி மத்தியில் போறேன்ட்டு துண்டை உதறிட்டு போயிட்டார். போன உடனே கிறிஸ்பு என்ற ஜெபாலய தலைவன் முழுவதுமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார். சோர்ந்து போய் இருக்கின்ற பவுல் ஊழியத்தை செய்கிற, கர்த்தருடைய சித்தம் செய்யணும் துடிப்பா இருக்கிறார். ஆனா பயங்கர சோர்ந்திருந்தார். கர்த்தர் தேற்றினார். எப்படி தேற்றினார்? ஜெபாலய தலைவன் ரட்சிக்கப்பட்டதின் பார்த்த உடனே தேற்றினார். நீங்க ஞானஸ்நானத்தை பார்த்தீங்கன்னா அதுல வர்ற உற்சாகம், அதுல வர ஒரு டானிக் மாதிரி அந்த பலன் வந்து எத்தனையோ மாசங்களா இருக்கும். நான் ஞானஸ்நானத்தை பார்த்தேன், நான் ஞானஸ்நானத்துக்கு வழி நடத்தினேன், அவன் ஞானஸ்நானம் எடுத்துட்டான் அப்படின்னு 10 பேர்கிட்ட போய் சொல்லுவோம். ஒருத்தனை வழி நடத்தினாலே ஞானஸ்நானத்துல வர்ற உற்சாகம் மிக அதிகம். அதே போலவே ஆண்டவர் சொன்னார், அவர் ராத்திரியிலே தரிசனமாகி பவுல்கிட்ட ராத்திரி, நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பயங்கர எதிர்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒருத்தனும் உன்மேல் கை போடுவதில்லை, பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு இருக்கேன். ராத்திரில தரிசனமாகி சொன்னார். அதுக்கப்புறம் 1.5 மாசம் இருந்து நல்ல ஒரு சபையை உருவாக்கி விட்டு சென்றார். ஆக தேவன் பரிசுத்தாவியானவர் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும். சோர்ந்து போயிருக்கும் போது சோர்விலிருந்து எடுத்து போட வேண்டும். அதே போலவே அவர் உற்சாகம் இழந்து காணப்படும் போது வசனம் தேற்றி வைராக்கியமாய் செயல்பட வைத்தது. ஆவியிலே வைராக்கியம் கொண்டு வசனம் சொல்லுது. ஆவியிலே வைராக்கியம் கொண்டு ஊழியங்களை நிறைவேற்றினார்.
தேவன் பரிசுத்தாவியானவர் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்க்க வேண்டுமானால் அவர் கண்டித்து உணர்த்ததை பேச வேண்டும். பரிசுத்தாவியானவர் கண்டித்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது அந்த எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திலே எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதப்படுமானால் எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்? ஆவியானவருக்கும் உங்களுக்கும் உள்ள தடைக்கற்களைப் போல காணப்படுது. அதை ஆண்டவரத்திலே அறிக்கையிடுங்கள். ராஜாவே எனக்குள் வாரும், என் வீட்டுக்குள் வாரும், என்னை காப்பாற்றும் கதறி ஜெபிங்க. ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கிறிஸ்தவ குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ணுறேன். பசுமலையில் பயங்கரமான சூழ்நிலை. அப்பா அம்மா மரணப்படுக்கையில் இருக்காரு. ஆனால் மகன் போய் அவங்க அப்பா அம்மா ஏடிஎம்மை எடுத்துகிட்டு போய் காசு எடுத்துகிட்டு போய் டெய்லி 2000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் விடுதலை இல்லை. ரொம்ப வேதனை. சில நேரத்தில் அப்படி விடுதலை இல்லைன்னா நான் இன்னும் ஆவியானவரால் அதிகமாய் நிரப்பப்பட வேண்டும் என்று அர்த்தம். இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று அர்த்தம். நிறைய டைம் 11 மணிக்கு படுத்திருந்தா 2:30 மணிக்கு எழுப்பிடுவார். என்ன சாமி இப்போ தான் படுத்தேன், அதுக்குள்ளேயும் எழுப்பிட்டேன்னா வேற வழியே கிடையாது. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. 2:30 மணிலேருந்து 4:30 5 மணிக்கும் ஜெபம் பண்ண பிறகு அந்த நாளில் தெரியும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க வந்தது, கர்த்தர் தடுத்து நிறுத்தி விட்டார் என்று சொல்லி. அருமையான தேவனே, ஆவியானவரால் வழி நடத்தப்படும் போது பல நேரங்களில் இரவு பகலாக மாறிவிடும். தூக்க நேரங்கள் ஜெப நேரமாக மாறும். பரிசுத்தாவின் நடத்தும் போது தைரியமா பேசுன்னு சத்தம் கேட்கும். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, இவர்களுடைய நடக்கைகளை பார்த்து சோர்ந்து விடாதே. அநேக மக்கள் இன்னும் இருக்கிறார்கள், வைராக்கியமாய் மாறப் போகிறார்கள். உங்க குடும்பத்திலேயே உங்க சுற்றியுள்ள இடத்திலேயே ஆவியானவர் மகிமையான செயலை செய்ய போகிறார். ஆவியானவரே எனக்குள் வாரும், என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும். அருமையான ஆராதனை கேட்டோம். எவ்விதமாய் ஆவியானவர் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆட்கொண்டு வழிநடத்துன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளிலிருந்து ஒரு வித்தியாசமான முறையில உங்களை பயன்படுத்த காத்திருக்கிறார். அர்ப்பணிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் தந்த இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வெள்ள வைராக்கியமாய் வல்லமையாய் உள்ளங்களை ஆளுகை செய்து வழிநடத்தும் சுவாமி. விடுவிக்கப்பட வேண்டிய பகுதியை விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. விட்டுவிட வேண்டிய பாவங்களை விட்டுவிட உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீ நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற கர்த்தர் இறங்கி வந்து எங்களை ஆளுகை செய்யும். எங்களை நேசிக்கிறீர், அதற்காக தான் கண்டிக்கிறீர். எங்களோடு கூட வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர், அதற்காக தான் எங்களை சிட்சிக்கிறீர். ராஜா, இந்த சிட்சைகள் அகன்று போகத்தக்கதாக இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டிருக்கிற நாம் இந்த நாளிலே ஆராதனை வேளையிலே நாம் பாடினது போல, ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதியும் என சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் பாடினோம். ஆண்டவரே, முந்தினவைகளை நான் நினைக்காமல் பூர்வமானவைகளை நான் சிந்தித்து நான் வேதனைப்படாதபடி புதிய காரியத்தை எங்களுக்கு தந்து எங்கள் தலைகளை நீர் உயர்த்தி எங்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் என சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்து நிற்போம். தேவன் விரும்புகிற ஒரு திருச்சபை, அது ஆவியினால் நிறைக்கப்பட்ட ஒரு திருச்சபை, அது ஆவியின் சத்தியத்தை பேசுகிற திருச்சபை, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுகிற ஒரு திருச்சபை, ஆவியினாலே ஊழியம் செய்கிற ஒரு திருச்சபை, ஆவியினாலே காணிக்கை கொடுத்து தேவைகளை சந்திக்கிற ஒரு திருச்சபை என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தில், எங்கள் குடும்பங்களை ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாங்கள் கட்ட
எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி என சொல்லி நாம் கேட்போம். விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் கண்ணீரோடும் நாம் வந்திருப்போம் என்றால், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், உலர்ந்து போன எலும்புகளுக்கு ஒரு வாழ்வை தந்தவரே எங்களுக்கும் ஒரு வாழ்வை தாரும் என சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். தேவன் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். நம்முடைய வாழ்விலும் கூட இழந்து போனவைகளையும் உலர்ந்து போனவைகளையும் இல்லாமல் போனவைகளையும் ஆண்டவர் உயிர்ப்பட செய்து புதிய ஆசீர்வாதத்தை புது துளிராய் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். எனவே ஆவியானவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என சொல்லுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து காத்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே பாராட்டுகிற எல்லா நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலய வழிபாட்டிலே பங்கேற்று திருப்பந்தியில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே எதிர்நோக்க இங்கு காத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வண்ணமாய் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் விபிஎஸ், எங்கள் திருச்சபையின் ஜேம்சி விபிஎஸ் ஊழியங்களை இந்த நாட்களில் வெகு சிறப்பாய் நிறைவேற்றிட ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா உதவிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உதவின உழைத்த கொடுத்த ஒவ்வொரு திருச்சபையின் திருக்குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலாகவும் 300 பெரியவர்களுக்கு மேலாகவும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். அப்பா, இந்த விதையானது வருகிற நாட்களிலே முளைக்க தேவரீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்தியிலே கேட்டது போல ஒரு சிறு பிள்ளை விபிஎஸ்ஐ குறித்ததான சாட்சி போல ஆண்டவரே, இந்த சாட்சிகள் எழும்ப நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலே வெயிலின் உஷ்ணத்திற்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல மழைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பருவகால சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பஞ்சத்தாலும் பசியினாலும் ஆடிக்கொண்டிருக்கிற தேசங்கள், இஸ்ரேலுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற நாட்டின் காரியங்கள், இவள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இவைகள் ஒரு பக்கம் உடைய வருகைக்கு சமீபமாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டினாலும் ஆண்டவரே, சமாதானத்தின் தேவனை நோக்கி சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிலநடுக்கத்தாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற உலகங்களை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடந்து முடிந்த தேர்தல்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, குறிப்பாக நல்ல தேர்தலின் முடிவை வருகிற நாட்கள் நாங்கள் கண்டு கர்த்தருக்குள் களி கூறத்தக்கதான கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற வல்லமையான தேவனுடைய வல்லக்கரம் இந்த நாட்களிலே செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே சுவாமி விபத்துக்கு உள்ளான லேவிக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். ஒரு கொடிய விபத்திலே அருமையான மகன் அகப்பட்ட போதிலும் கூட என் தேவன் அவனுக்கு கிருபையாய் ஜீவனை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பெற்றோர்கள் ஆண்டவரே சபைக்காக நன்றி செலுத்தி கர்த்தரின் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி நன்றியோடு இருக்கிற கலைக்கோவன் அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தம்பி ஆண்ட்ரூக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகனத்திலே செல்லும்போது கீழே விழுந்து அவன் கரங்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கிருபை தருவீராக. கடந்த நாட்களிலே சுவாமி சுகவீனமாய் பலவீனமாய் இருந்த பாஸ்கர் என்ற முத்துக்காளை ஐயா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல சுகம்பலன் ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்படியா எங்கள் திருச்சபையின் திருக்குடும்பங்களிலே பலவீனப்பட்டவர்களை கரங்களை என் தேவன் பொறுப்படுத்திக் கொண்டு அவர்களை சகாயத்தால் இடைக்கட்டினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்கள் திருச்சபையின் திருக்குடும்பங்களை ஒப்படைக்கிறோம். நல்ல பிரயாண கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். 10th 12th பாஸ் பண்ணின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீட் தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே நல்ல முடிவுகளையும் எதிர்நோக்கி இருக்கிற காலங்களில் உயர்கல்வி படைப்பதற்கான எல்லா கிருபையிலும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, ஆண்டவரே
சுகவீனத்தோடு பலவீனத்தோடு யாரேனும் இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்தால், ஆண்டவரே கண்ணீரோடும் கம்பலையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் யாரேனும் ஆலயத்தில் இருந்தால், ஆண்டவருடைய ஆவியானவர் நானே உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி, நான் உனக்கு பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே விடுமுறைக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், விடுமுறைக்காக எங்கள் வீடுகளுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உறவுகளை ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்காய் ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை சுமந்து பிரசவத்துக்கு நேராக காத்திருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், அயல் மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகள், வெளியூரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எங்கள் பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும், குடும்பத்தாருடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளை எல்லா விதமான பொல்லாப்புக்கு விலைக்கு பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. விடுமுறைக்கு சென்றிருக்கிற குடும்பங்கள் மீண்டுமாய் புறாக்கள் பலகனை நோக்கி திரும்பி வருவது போல ஆலயத்தை நோக்கி வந்து வருகிற நாட்களில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. ஆண்டவரே, திருமண்டலத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண்டலத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. திருச்சபையும் திருச்சபையின் மாண்பை குலைக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை மாற்றி வருகிற நாட்களிலே திருமண்டலங்களும் திருச்சபைகளும் கர்த்தருக்குள் கட்டப்பட நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் சமாதானத்தோடும் விடுதலையோடும் தேவ சமூகத்திலே ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையானது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் காணப்பட நீர் கிருபை தருவீராக. இன்றைக்கு ஆலயத்திற்கு புதிதாய் வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பிரசன்னம் அந்த குடும்பங்களோடு இருந்து எங்கள் ஆலயத்தின் சமாதானமும் ஐக்கியமும் அவருடைய வாழ்விலே ஆசீர்வாதமாயிருக்க அருள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வந்த வண்ணமாய் அல்ல சுவாமி, வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே. கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய திருப்பந்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் அவர்களுக்குள்ளும் அவர்கள் உமக்குள்ளும் வாழ கிருபை தருவீராக. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே தேவன் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். சாட்சி உள்ள திருச்சபையாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். திருப்பணி விடையாளர்களை ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அது அடியாரை ஆசீர்வதியும். உடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.